அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை இரவு சுமார் 10:35 இது வரைக்கும் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா முன்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். தான் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இடையில உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அங்கே மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூஷம் 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீர்ஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம் அப்படின்னா குரு. இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக, இந்த கிரகங்களின் வழியாக நமக்கு குரு பகவான் பலன்களை செய்ய போறார். குரு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக தன்னுடைய பார்வை தான் இருக்கும் இடம், தான் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் என்ன நன்மை, அவரால் என்ன பிரச்சனை, அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து குரு 7ஆம் இடத்துக்கு வர்ற, அதுவே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்பயுமே குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கிற போது குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு தெய்வ பலம், ஆன்ம பலம், இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால என்ன பலன் அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை ஈஸியா நீங்க கடந்து போவதற்கு, ஈஸியா அதுல இருந்து நீங்க வெற்றி அடைவதற்கு, அல்லது அதுல இருந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, அதுதான் தெய்வ அனுகூலம். அதை தான் குரு பகவான் உங்களுக்கு இந்த ஓராண்டுகள்ல செய்ய இருக்கார். அவருடைய பார்வையின் பலன் அதுவாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தே அவர் இருக்கார். 7ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல நம்முடைய லைஃப் பார்ட்னர். ஸோ வாழ்க்கையில இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இது வரைக்கும் திருமணம் நிறைய பேர் சொல்லி நடக்காம தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க விரும்பிய வாழ்க்கை, கணவன் அல்லது மனைவி யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும், உங்களுக்கு நல்லதொரு துணைவை அல்லது துணைவர் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, நான் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ, உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல இருக்கு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ்ல தான் இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். யாரெல்லாம் பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, பெரிய லெவல்ல உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் பண்றீங்களோ நல்லா இருக்கு. ஆக பிஸ்னஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல அச்சீவ்மெண்ட் உங்க இதில் கிடைக்கும். நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குற. 3ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம். வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில், இந்த குரு பகவானுடைய காலங்கள்ல எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ராசி பலன் நீங்க பார்க்கறதே நமக்கு எது நன்மையான காலங்கள், எது தீமையான காலங்கள்ங்கிறது, இந்த நன்மையான காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும், தீமையான காலத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தான் நம்ம அப்ப சொல்றோம். இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டங்கள் இருக்கிறதுனால, அதுலேயும் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்கு.
வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்போ எல்லாம் அதை மீண்டு வருவதற்கு யாரையா ஒருத்தரை குரு பகவான் காப்பாரு. அது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக நீங்கள் யாரையாவது நம்பி செயல்பட்டீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அவர்கள் உண்மையாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் டேரக்டான தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நன்மை இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், அது சனி வீட்டை பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்க சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் சுறுசுறுப்பு, 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஞாபக சக்தி. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஞாபக சக்தியோட செல்வீங்க அவ்வளவுக்கு நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். நீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. பார்ட் டைமாவோ ஆன்லைன்லயோ கரஸ்லயோ நீங்க ஜூம்லயோ நிறைய படிப்பீங்க, நிறைய தேடுதல் என்பது இருக்கு. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அப்டேஷன் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. ஆக இந்த காலங்கள்ல நீங்க உங்களை பெரிய லெவல்ல வெளிப்படுத்துவதற்கான எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. தேடுதல் என்பது நிறைய இருக்கு. 3ஆம் இடம் எல்லா விதமான தகவல் தொடர்பையும் கம்யூனிகேஷனையும் சொல்லப்பட்ட இடம். ஆனால் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்க பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நன்மையாக இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நன்மை. லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நீங்க எப்படி அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க அப்படிங்கிற பிளானிங்க இப்பயே பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நன்மை இதுவும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க, குறிப்பா சனி பகவானுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் பிளாட்ஃபார்ம் பிசினஸ் பண்றீங்களோ நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஏஜென்சி வச்சிருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்றீங்க, கமிஷன் தொழில் பண்றவங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்க, கன்சல்டன்சி பண்றவங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்க, புரோக்கரேஜ் பண்றவங்க, கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்க, எல்லா விதமான டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க, கார்கோ லைன்ல இருக்கிறவங்க, அத்தனை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் ரொம்ப நாளா என்னுடைய சொத்துக்கள் விற்கல, விலை போகல, சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். ஸோ உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகும், அது கிடைப்பார்கள். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இருக்கு. குறிப்பா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மெயினா இந்த காலங்கள்ல உங்களுடைய சுறுசுறுப்பா நீங்க ஆக்டிவா இருங்க. எவ்வளவு தூரத்துக்கு உங்களை அறிவை பயன்படுத்துறீங்களா நல்லது. எது நல்லவங்க, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உணரக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய சர்வீஸ்ல இருக்கீங்களோ சர்வீஸ் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. வேலையில நீங்க ப்ரொமோஷன் அது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஸோ வேலையில உங்களுக்கு ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொமோஷன் வரணும்னு நினைக்கிறீங்க, இன்க்ரிமெண்ட் வரணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் எனக்கு பெரிய லெவல்ல இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும். உங்களுக்கான பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ்ஃபுல் ஆகும். நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். அது கடைசியில லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பா டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லாரும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு, நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் மிக கவனம். ஏன்னா குரு உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்க. எப்பயுமே உடம்புல 7ஆம் இடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை எவ்வளோ தூரத்துக்கு அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் இருக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது ஒரு பெரிய லெவலில் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த காலங்களில் கொஞ்சம் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ அரசாங்கத்தில் யாரெல்லாம் நன்மை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் முழுவதுமே குரு பயிற்சி காலங்கள் அத்தனையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கு அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே சிவ தரிசனம் பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் இப்போ பார்க்க போறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகள் அவர் சஞ்சாரம் இருக்கு. இடைப்பட்ட காலங்களில் அவர் சுமார் ஒரு 49 நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போறார். அதிசாரம்னா முன்னோக்கி போவது. அந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். மறுபடியும் அவர் 6ஆம் இடத்துக்கே போயிடுறார். ஆக மிதுன ராசியில் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அங்கே மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் ஓராண்டுகளுக்கு நமக்கு பலன் செய்ய போறார். அங்கே அவர் மிதுன ராசியிலிருந்து தான் இருக்கும் வீட்டில இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆக குரு பகவானுடைய இருக்கும் இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவருடைய பார்வை பலன் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு மகர ராசியில பிறந்த உங்களுக்கு அவரால் என்ன நன்மை, அவரால் என்ன பிரச்சனை, அதிலிருந்து நம்ம என்ன மீண்டு வருவது, இதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடம் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெற்றி தான், சக்சஸ் தான். ஸோ 6ஆம் இடம் ஒரு பக்கம் நோய் கடன் இருந்தாலும் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்பு. எதில் அப்படின்னா ஜாப்ல. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்கு அப்படின்னு இருக்கீங்களோ நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாம் அந்த வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு குரு பகவானுடைய பேச்சில இருந்துகிட்டே இருக்கு. ஆக வெற்றி என்பது மிக அருகில இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டா யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ ஐடியில இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லதொரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச படிப்புக்கு தந்த நிறைய பேருக்கு வேலை இருக்கிறது இல்லை, வேலைக்கு தந்த சேலரி இருக்கிறது இல்லை. இது ரெண்டும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதற்கேற்ற ஜாப், உங்களுடைய வேலைக்கேற்ற ஏர்னிங் கண்டிப்பா இருக்கு.
அது மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்க்கும் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க இல்லை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஏன்னா மகர ராசி, நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு மேல் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லதொரு வேலை, உங்கள் வயதுக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளம், உங்களுக்கு ஆன அங்கீகாரங்கள், இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆக குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக அது நடக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டே வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் இன்சென்டிவ் வரலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. எனக்கு இது வரைக்கும் போனஸ் வரலைங்கிறவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இது எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில் சேஞ்ச் இருக்குது. வேலையில் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் மாற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெஞ்சில் இருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆக குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ இந்த காலங்களில் நீங்கள் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எல்லா விதமான காம்படிட்டிவ்லுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய எதிரிகள், அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது அத்தனையுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையிலே இறங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். அந்த கடன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கு அந்த பணம் யூஸ் ஆகும். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் கௌரவம், அந்தஸ்து, புகழ் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள், அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கிடைக்கணும், ரிவார்ட்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதோட உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குற 12ஆம் இடம் நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் லைஃப்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லதொரு வருமானம், உங்க கையில பணம், பொருள் இருக்கும். ரொம்ப நாளா நீங்க ஏதாவது பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவீங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும்
எந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. இங்கே குரு பகவான்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இடைப்பட்ட காலங்கள் அவர் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள்ல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே திருமணத்துக்கான வாய்ப்புகள், யாரெல்லாம் அந்த காலங்களில் பிஸ்னஸ் பண்ணுமோ தாராளமாக பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த காலங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகள், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய மேரிட் லைஃப் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த அதிசாரமான காலகட்டங்கள்ல இருக்கு. அதே சமயத்துல குரு உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா கிடைக்கும். 2 பேர்ல கணவன் மனைவி 2 பேர்ல யாராவது ஓரளவுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இருக்கு. நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப்போட பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டமடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. குரு 6ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைவு. அதுலேயும் குறிப்பாக குரு இருக்கக்கூடிய காலங்களில் ஒபிசிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கிறவங்க, நீரோ நெப்ரோ பிரச்சனை இருக்கிறவங்க, அடி வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. ஏன்னா குரு உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய், 12ஆம் இடம் என்பது வைத்திய செலவுகள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். அதனால நோயினுடைய தன்மையை குறைப்பதற்கு நீங்க கடன் கொஞ்சம் வாங்குங்க. தேவையில்லாம கடன் வாங்கலன்னு நினைக்காதீங்க. கடன் வாங்க நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல வேலையிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியில் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. ஸோ இந்த காலங்கள் குரு பயிற்சி முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனைகள் எல்லாமே கலந்து இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அவங்களுடைய தரிசனத்தை அதிகப்படுத்துங்க. நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இறையர்களால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.